100 விழுக்காடு சவுக்கு சங்கர் மீது இந்த முறை குண்டசிடம் போட்டால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஏன்னா குண்டாசை பொறுத்தளவில் ரவுடிகள், தொடர் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ், ஆத்துமணல் கொள்ள அடிக்கிறவங்க, கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவங்க, பாலியல் தொழில் செய்யறவங்க, இவங்க மேல போடலாம். அதே போல இவன் மேலையும் போடலாம். இவங்கெல்லாம் என்ன மாதிரி தொழில் பண்றாங்களோ அதுக்கு நிகரான தொழில் தான் இவன் பண்றான். இவன் ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு, ஒரு பேனர் ரெடி பண்ணி பின்னாடி வச்சுக்கிட்டு, மாலதியும் அந்த பயலையும் வச்சுக்கிட்டு, அந்த ஒரு பெண் தன் உடலை விட்டு விற்பது போல, கனிமூலத்தை கொள்ளடிச்சு ஒருத்தன் விற்பது போல, ஒருத்தன் போலியா சீடி தயாரிச்சு விற்பது போல, இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலவே இந்த ஊடகத்தையும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் பயன்படுத்துறான். தன் வாயை வித்து பொழைக்கிற ஒரு பயலுக்கு குண்டாசு போட்டா என்ன தப்புங்கிற? கத்தியை காட்டி மிரட்டுவது ஒரு அஃபென்ஸ். நான் வந்தா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு வார்த்தைகளால் மிரட்டுவது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னா, ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னை எதிர்த்தால், என்னை விமர்சித்தால், என்னை கேள்வி கேட்டால் நான் உங்களை தொடர்ச்சியா அசிங்கப்படுத்துவேன், பொய்யான செய்தியை பரப்புவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அஃபென்ஸா இல்லையா? அவரை நோக்கி கேள்வி கேட்டா நேரடியா போயிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து யார் வெளியே வந்திருக்கான்னு பார்ப்பான். சரி, இந்த பீஸ் நல்லா இருக்கு, கூட்டு உட்கார வச்சிருவான். நல்லா உட்கார வச்சு 1 மணி நேரம் மாறி மாறி உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது, பொய்யா பேசுறது. இதுக்கு பேர் மிரட்டலா இல்லையா? இது குற்றமா இல்லையா? அந்த குற்றத்தை தொடர்ச்சியா பண்ணிருக்கான். நீங்க பாருங்க, சவுக்கு சங்கருடைய எல்லா காணொலியும் எடுத்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா முழுக்க முழுக்க முரண்பாடுடைய மூட்டையா இருக்கும். போன வாரம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அழிச்சுப்பான், இந்த வாரம் பார்த்தா எதிர்த்து பேசியிருப்பான். போன வாரம் பார்த்தா அதாவது திமுகவில் வந்து அமைச்சர்கள் சரியில்லை, ஆனால் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஃபெலிக்ஸ் அப்படிமா, அது எதுவுமே தெரியாது. ரியோ மாலதி, நீங்க பாருங்க மாலதி, அது அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே இழப்பு வந்தவங்க கூட இப்படி சிரிக்க மாட்டான்.